Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாய்லாந்து நாட்டில் இருந்து சென்னைக்கு விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 7.6 கோடி ரூபாய் மதிப்புடைய 7.6 கிலோ உயரக கஞ்சா போதைப்பொருள் சிக்கியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ஜெய்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெய்கர், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காங்கில் இருந்து சென்னை வரும் தனியார் பயணிகள் விமானத்தில் பெருமளவு போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பாங்காங்கில் இருந்து சென்னை வரும் தனியார் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வந்து தரையிறங்கியது. அப்போது சென்னையை சேர்ந்த ஆண் பயணி ஒருவர் தாய்லாந்து நாட்டுக்கு சுற்றுலா பயணியாக போய்விட்டு இந்த விமானத்தில் திரும்பி வந்தார். அவர் கொண்டு வந்த அட்டை பெட்டிகளை மோப்பம் பிடித்த சுங்கத்துறை மோப்பனாய் உடனடியாக அதே இடத்தில் தரையில் அமர்ந்து கொண்டு கால்களால் தரையை கீறி சைகை காட்டியது. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் அந்த பயணியை தனியே அழைத்து வந்து விசாரித்த போது அட்டை பெட்டிக்குள் சாக்லேட் மற்றும் இனிப்புகள், அதோடு பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் இருப்பதால் அந்த வாசனைக்கு நாய் இதை போல் செய்கிறது என்று கூறினார். ஆனாலும் சுங்க அதிகாரிகள் அதை நம்பாமல் அட்டை பெட்டிகளை திறந்து பார்த்த போது அதிர்ச்சி அடைந்தனர். அந்த அட்டை பெட்டிகளில் பதப்படுத்தப்பட்ட உயர் ரக கஞ்சா போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடித்தனர். அட்டை பெட்டிகளில் 7.6 கிலோ உயர் ரக கஞ்சா போதைப் பொருள் இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு 7.6 கோடி. இதையடுத்து போதைப் பொருள் கடத்தல் பயணியை சுங்க அதிகாரிகள் கைது செய்து போதைப் பொருளையும் பறிமுதல் செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுங்கத்துறை விசாரணையில் இந்த பயணி போதை கடத்தல் பொருள் குருவி என்றும் இவரை இந்த கடத்தலுக்கு அனுப்பியது முக்கியமான போதை கடத்தும் கும்பலை சேர்ந்த ஒரு நபர் என்றும் தெரிய வந்தது. எனவே அந்த முக்கிய போதை கடத்தல் கும்பல் யார் என்று சுங்க அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் 7.6 கோடி மதிப்புடைய 7.6 கிலோ உயர் ரக கஞ்சா போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெய்கர்.